நீ என் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்க. அதனால உன் குழந்தையும் பலியானமா? இது என்ன நியாயம்? என் புருஷனே எனக்கு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் இனிமேல எனக்கு இந்த கரு எதுக்கு? இந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதையும் நீ கொலை பண்ணதுக்கா? வாய மூடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? அக்கா அக்கா போலீஸ் அக்கா போலீஸ் வந்திருக்காங்க அக்கா, உங்களை கூப்பிடுறாங்க. வந்தாச்சா? போலீஸ் வந்தாச்சா? உன் கையில விலங்க மாட்டி உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். கூட்டிட்டு போங்க. உன் கையில விலங்கு தாண்டி. நீ ஜெயிலுக்கு தான் போற, பாத்துக்கிட்டே இரு. வாங்க சார். சாரி மேடம், நாங்க இங்க வர வேண்டியதா போச்சு. ஓகே, உங்க ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை நீங்க செய்யுங்க. ரோஜா, ஆமா. ஐயா வாங்க ஐயா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. எங்களோட நியாயத்தை கேளுங்க. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே? அர்ச்சனா கலெக்டரா இருந்தா அவளுக்கு ஒரு சட்டம், மத்தவங்களுக்கு ஒரு சட்டமா? என் மருமகனை கொலை பண்ண பாத்திருக்கா இந்த அர்ச்சனா. முதல்ல இந்த கொலைகாரியை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவ்வளவு சும்மா விட்டுறாதீங்க சார். சும்மா இருங்கம்மா, அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரிலாம் நாங்க எதையும் பண்ண முடியாது. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். நாங்க சொல்றதா நீங்க செய்யணும் சார். என் புருஷனை இவதான் வேணும்ட்டு சுட்டிருக்கா சார். தயவு செஞ்சு எதுவும் யோசிக்காம இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார், என் மருமகனை இவ சுட்ட துக்கம் தாங்காம என் மக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணா சார். இதுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சும்மா இருக்கன்னு சொல்றேன்ல, எங்களை சட்டப்படி விசாரிக்க விடுங்க. சாரி மேடம், தப்பா நினைக்காதீங்க. நடந்தது என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இவ சொல்றது எல்லாமே போய். இவள நம்பாதீங்க சார். சார், இவ வேணும்னே தான் சார் புருஷனை சுட்டிருக்கா. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. சார், என் புருஷனை சுட்டது இந்த அர்ச்சனா தான் சார். இவ வேணும்னே என் புருஷனை திட்டம் போட்டு கொல்ல முயற்சி பண்ணிருக்கா சார். சரி, அவ்வளவுதானே சார்? நாங்க என்ன இங்க கதை சொல்ற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கோம்? என்ன அவ்வளவுதானு கேக்குறீங்க? அவனை சுட்டுதான் அர்ச்சனாவே ஒத்துக்கிட்டான். இங்க பாருங்க, அவளை கைது பண்ணாம சும்மா விசாரணைன்னு பொம்மை தொல்லை பண்றீங்களா? மிஸ்டர், அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நாங்க கிளம்புறோம். அர்ச்சனா, உன் செல்வாக்கு பயன்படுத்தி இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? வசந்தம்மா, நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? காயப்பட்டது என் தம்பி. அவன் நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். என்ன ரொம்ப பேச வச்சிடாதீங்க, வேண்டாம். ஹலோ, உங்க மெட்டலுக்குலாம் பயப்படுறாரு நாங்க இல்ல. நீ ஏற்கனவே என் பிள்ளைய பலமுறை ஜெயில தூக்கி போட்டவ தானே? இதையே நீ வேணும்னே பண்ணிருக்க கூடாது. அர்ச்சனா, மரியாதையா உண்மையை ஒத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதானே? சக்திக்கு அவளை சுட வந்தவன் யாருன்னு அடையாளம் தெரியும். அவ கண் முழிச்சு உண்மையை சொன்னானா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ சக்தியை சுட்டதும் முத்துதான் சொல்ல வரியா? சம்பந்தம் இருக்கு. சக்தி குற்றவாளிய அடையாளம் காட்டுவா. அப்ப நீங்களே உண்மையை தெரிஞ்சுப்பீங்க. இப்ப போலாம், தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ரோஜா, நீ என் கூட வா. இனிமே உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? உன் புருஷனை சுட்ட மாதிரி உன்னை இவ சுட்டாலும் சுட்டுருவா. நம்ம வீட்டுக்கு போலாம், வா. வாமா. இல்லம்மா, நான் இங்கிருந்து வரமாட்டேன். என் புருஷனை சுட்ட இவளை நான் பழி வாங்காம விட மாட்டேமா. நான் இங்கிருந்து வரமாட்டேன். ஆமாமா, ரோஜா சொல்றதுதான் கரெக்ட். இந்த அர்ச்சனாவை பழி வாங்காம விடக்கூடாதுமா. ஹலோ, ஆமா. அப்படிங்களா?
ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இருங்க, நான் அக்கா கிட்ட சொல்றேன். அக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறாங்க அக்கா. சக்தி அக்கா கண்ணு முழிச்சிட்டாங்களாம். சுட்டது யாருன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? உங்களை உடனே வர சொல்றாங்க அக்கா. வசந்தம்மா, கடவுளே வந்து நேர்ல சாட்சி சொல்ற மாதிரி இப்ப சக்தி கண்ணை முழிச்சு அவளை சுட்டவன் யாருன்னு சொல்ல போறான். அப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமாவது என் மேல பைய போட மாட்டீங்கன்னு நம்புறேன். சக்தியை சுட்டவன் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? நீ முத்துவ சுட்டியா இல்லையா? அவ பொழைச்ச என்ன செத்தா என்ன? முத்துவ நீ தானே சுட்ட. இதுக்கு அவ என்ன கண்ணு முழிச்சு சாட்சி சொல்றது? திரும்ப திரும்ப நான் முத்துவை சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. சக்தியை கொலை வந்தது முத்து தானே எனக்கு தெரியாது. அவன் முழுக்க முழுக்க அவன் யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு உடம்பையும் முகத்தையும் மறைச்சிருந்தான். நான் அப்ப கூட எடுத்த உடனே அவனை சுடல. அவனை துப்பாக்கி காட்டி மிரட்டதான் செஞ்சேன். அதையும் மீறி அவன் என்னை கொலை வந்த போதுதான் நான் என் தற்காப்புக்கு தான் சுட்டேன். நான் அப்படி செய்யலைன்னா அவன் என்ன கொலை பண்ணிருப்பான். அந்த முகமுடி அணிஞ்சவன் என் தம்பி முத்துன்னு தான் தெரிஞ்சிருந்தா என் உயிரை அவனுக்காக கொடுத்துருப்பேன். அவனுக்கு என் உயிர் தான் வேணும்னு சொல்லியிருந்தானா நானே என் உயிரை அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல இது முத்து தான் செஞ்சான்னு. ஓ, இது வேற புது கதையா? அப்ப சுடப்பட்டவன் முத்து இல்லன்னு சொல்ல வரியா? இது என்ன அநியாயமா இருக்கு? ஏ அர்ச்சனா, என்ன செய்யறதுலாம் செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்க வர பாக்குறியா? நான் உன்னை விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை தூக்கி நான் ஜெயில வச்சே தீருவேன். மா, நீ வாமா போலாம். வாடா. அடியே மணிமாலா, ஒரே ஒரு கையெழுத்தால உன்னோட தலையெழுத்தே மாறப்போகுது. நாளையிலிருந்து நீ கோடீஸ்வரி. மணிமாலா, என்ன என்ன எழுதிட்டு இருக்க? அதுவா, நான் கதை எழுதிட்டு இருக்கேன். ஏய், திமிரா பேசாத. உன்னை இப்ப பார்க்க வந்தாங்கல்ல, அந்த அம்மா உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. உன்னை இப்ப பார்க்க வந்தாங்கல்ல, அந்த அம்மா உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள பத்தி நீ எது கேக்குற? உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க ஒரு ஃப்ராடு, நீ ஒரு ஃப்ராடு. ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். சொல்லு, எதுக்காக உன்னை பார்க்க வந்தாங்க? ஏய், சும்மா நோய் நோய்னு கிடந்து கத்தாத, சொல்றேன். அந்த அம்மா பேரு சோலையம்மாவா? அவங்களுக்கு ஒரு மருமக இருக்கு. ருக்மணி. என்ன இப்போ? ஆமாமா, ருக்மணியே தான். அவங்க பேர்ல ஒரு சும்மா 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கான். அது எப்படியோ ஏமாத்தி இவங்க பேர்ல எழுதிக்க போறாங்களாம். அதனால அந்த ருக்மணியோட அப்பா கையெழுத்த இந்த பத்திரத்துல போட்டு கொடுத்தா எனக்கு 1% கமிஷன் கிடைக்கும் எனக்கு. அதான் அந்த கையெழுத்து போட்டு நான் பழகிட்டு இருக்கேன். பாத்தியா?
பாரு எப்படி கரெக்டா போட்டிருக்கேன் பாரு. ஏய், என்ன பேசிட்டு இருக்கும்போது பாத்திரத்தை புடுங்குற சுமாரே. இங்க பாரு, ருக்மணி என் கூட பிறந்த சகோதரி மாதிரி. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. அன்பு ஆதரவு இல்லாத அவங்கள ஏமாத்தி அவங்க பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு சொத்தெல்லாம் அபகரிக்க பாக்குறா. நீயும் அதுக்கு உடந்தையா கையெழுத்து போட்டு தராத. இது பாரு, ஒழுங்கா அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடு. குடு. சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்க படி. குடு. அதெல்லாம் தர முடியாது. குடு. விடுறி. ஏய் இத பாரு, உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத, புரியுதா? வேலைய பாத்துட்டு போ. போவியா? இதுல நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா எனக்கு 1% கமிஷன், 5 crore, 5 கோடி ரூபாய் எனக்கு கிடைக்கும். நான் வெளிய போனா கோடீஸ்வரி. அது நீ கெடுக்காத. தேவையில்லாம உன் தத்துவத்துல இங்க கொண்டு வராத. இங்க பாரு மணிமாலா, என்ன என்ன பண்ணுவ? நான் உன்னை விட மாட்டேன்டி. ஃப்ராட். ஃப்ராட் தான், அதனால தான் ஜெயில இருக்கேன். இது பாரு, ஏற்கனவே நீ என் மாமியார் கிட்டயும் மதன் மச்சான் கிட்டயும் டீல் பேசி பணத்தை அடிச்ச. அப்போ நான் உன்னை விட்டுட்டேன். சரி விட்ட, அதுக்கு இப்ப என்ன? ஏன்னா அவங்களும் கெட்டவங்க, நீயும் கெட்டவ. ஆனா இப்ப நான் உன்னை விட மாட்டேன். என்ன ருக்மணி ரொம்ப நல்லவ. இங்க பாரு மணிமாலா, ஒழுங்கா அந்த பத்திரத்தை கொடுத்துரு. தர முடியாது. ஏய் குடு. விடுறல. ஏய் அத கிழிக்காம விட மாட்டாரு. ஏய் மரியாதையா கொடுத்துரு. குடு. நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து புடுங்க முடியாதுடி. குடு. நான் இத உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்டி. ஏய் இது 5 கோடி. குடு. ஏய் விடுறி. ஏய் குடுடி, 5 கோடி ரூபாய். ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, கொலை பண்ண பாக்குறா. ஏய் என்ன சவுண்ட் விடுற? குடுறீனா? ஏய் யாராவது வாங்களே, கொலை பண்ண பாக்குறா. வாடி. விட மாட்டேன். ஏய் குடுறி. சண்டை போடாதீங்க நீ. ஏய் இப்படி அடிச்சுக்கிறியா? ஏய் விடுறி, அவளை அடிச்சுக்கிறியா? விடுறி அவளை. விடுறி நீ போ. நீ போடி. போடி சொல்லல. போடி. ஏய் சொன்னா கேளுடி. மணிமாலா நீ சத்தம் போடு. என்ன நடக்குது தெரியாது. மணிமாலா சங்கரல போ. புரிஞ்சு கோமன சொல்றது கேளுங்க. ஜெயில இருந்து கூட்டி போடா. போடி. விடுங்க. போடா. சங்கரல போ. மணிமாலா. ஏய் விடுங்க. விடுங்க. சக்தி, உன்னை சுட்டவன அடையாளம் தெரியும்னு சொன்னியே, யாருன்னு சொல்லு. நீ முதல்ல கண்ணு முழிச்சப்ப தங்கம்மா அத்தைகிட்டயும் பொன்னுரங்க மாமா கிட்டயும் சுட்டவ யாருன்னு தெரியும்னு சொல்லியிருக்க. அப்ப நான் பக்கத்துல இல்லாம போயிட்டேன். நான் மட்டும் அங்க இருந்திருந்தா உன்னை சுட்டவனை கைதி பண்ணி உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பேன். உன்னால அது செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா கொலையாளி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி மேற்கொண்டு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த நான் விரும்பல. என்ன வந்தவன் உனக்கு தான் குறி வச்சான். ஆனா அடையாளம் தெரியாம என்ன சுட்டுட்டான். இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுட அர்ச்சனா, நான் பாத்துக்கிறேன். என்ன பேசுற சக்தி? கொலைக்காரன் ஒன்ன சுட்டிருக்கான். அவனால ஏன் உயிருக்கு வேற ஆபத்துன்னு சொல்ற? அப்ப எப்படி அவனை விட முடியும்? சொல்லு, அவன் யாருன்னு சொல்லு. அப்பதான் அவன் எதுக்காக கொலை பண்ணான்னு காரணம் தெரியும். அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க தெரிஞ்சுக்க முடியும். சுட வந்தவன் வேற யாரும் இல்ல, காஞ்சனா சித்தி அனுப்பின ஆள் தான். சரி, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நம்ம பாண்டிய மாமா தான் எனக்கு ரகசியமா தகவல் கொடுத்தாரு. நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்ததே உன்னை காப்பாத்துறதுக்காக தான். கொலைகாரன் யாரு, எந்த ரூபத்துல வருவான்னு கூட எனக்கு தெரியல. கொலையாளி உன்னை அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபங்க்ஷன்ல நாம 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டுக்கலான்னு சொன்னேன். கொலைக்காரன் குழம்பி போனோம். அப்படியே அவன் சுட்டாலும் என்னதான் சுடணுங்கிறதுக்காக தான் நான் திட்டமிட்டு இந்த மாதிரி செஞ்சேன். ஆனா கடைசி நேரத்துல ஜன்னல் வழியா அவன் குறி வைக்கிறத நான் பார்த்துட்டேன். அதனால்தான் ரமாமணி என்னை கூப்பிடுற மாதிரி நடந்துக்கிட்டேன். அதனால்தான் கொலையாளி என்ன சுட்டான். உன் உயிரையும் என்னால காப்பாற்ற முடிஞ்சது.
என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப முக்கியம். இந்த வம்சமே ஒன்னாலதான் தழைச்சிருக்கு. ஜெயஸ்ரீ சுபஸ்ரீன்னு 2 வாரிசுகளை பெற்று கொடுத்துருக்க. அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அந்த கொலையாளி உனக்கு தெரியுமா? நேர்ல பார்த்தா அடையாளம் கண்டிப்பா சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது நம்ம தம்பி முத்துவா இருக்குமா? என்ன சொல்ற? நம்ம முத்துவா? அவன் எப்படி என்ன கொலை வரவான்? நல்லா சொல்லு சக்தி, நல்லா சொல்லு. இந்த அர்ச்சனா என்ன பண்ணா தெரியுமா? என் முத்துவ சுட்டுட்டா. இப்ப அவன் சாக கிடக்குறான். ரோஜா சொல்றது நிஜமா? நீ முத்துவ சுட்டுட்டியா? ஆமா சக்தி, அது எதிர்பாராத ஒரு விபத்து. இல்ல, திட்டமிட்ட கொலை முயற்சி. என் புருஷ முத்துவ வேணும்னே நீ நாடகம் ஆடி கொலை முயற்சி பண்ணிருக்க. சக்தி, எனக்கு நியாயம் கிடைக்கணும் சக்தி. உன் தங்கச்சி அர்ச்சனா என் புருஷ முத்துவ துப்பாக்கியால சுட்டுட்டா. என்னாச்சு அர்ச்சனா? என்ன இதெல்லாம்? நீ முதல்ல கண்ணு முறிச்சப்ப கொலைக்காரன் அடையாளம் தெரியும் சொன்னல. அவனால உன் உயிருக்கு மறுபடியும் ஆபத்து வரும்னு யோகம் பண்ண. நீ இருந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு மாத்தி உன்னோட ரூம்ல நான் இருந்தேன். நான் யோகம் பண்ண மாதிரி கொலைக்காரன் மூத்த மறைச்சிட்டு வந்தான். வந்தவன் என்ன கொலை பண்ண பார்த்தான். என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான், வெறும் தற்காப்புக்காக தான் சுட்டேன். சுடப்பட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மோத்தறிய விலைக்கு பார்த்தா அது நம்ம தம்பி முத்து. இல்ல இல்ல, அது முத்துவா இருக்காது. நான் உடனே அவனை பார்க்கணும். சக்தி, பாரு, நல்லா பாரு. என் புருஷன் எப்படி குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்குறான் பாரு. இவனுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொலைகாரன சுடலைங்கிற சாக்குல திட்டமிட்டு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு இப்படி சுட்டு படுத்த படுக்கை ஆக்கிட்டான். ஏ அர்ச்சனா, உனக்கு இப்ப திருப்தி தானே? நான் எல்லா விஷயத்திலயும் உன்னை எதிர்த்து கேட்கறேங்கிறதுக்காக கடைசியில இப்படி பழி வாங்கிட்டியே. முத்து, முத்து. நிறுத்து ரோஜா. இவன் தம்பி முத்துவே இல்ல. என்ன சொல்ற சக்தி? இது முத்து இல்லையா? இது முத்து தான். இல்ல, இது நம்ம தம்பி முத்துவே இல்ல. என்ன சக்தி, உனக்கும் மூளை குழம்பி போச்சா? கண் எதிரிலே கிடக்குறான், முத்து இல்லைங்கிற. ஆமா, இது நம்ம முத்துவே இல்ல. என்ன அர்ச்சனா,
அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இல்ல, இவன் முத்துவே இல்ல. முத்து கையில 5 விரல் தான் இருக்கும், இவனுக்கு 6 விரல் இருக்கு பாரு. ரோஜா, இப்போ அது ஒத்துக்கிறியா? இவன் நம்ம முத்துவே இல்ல. இவன் முத்து இல்லனா பின்ன இவன் யாரு? என் முத்து எங்க இருக்கான்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன குழப்புறீங்க, பெரிய நாடகமே ஆடுறீங்க. என்ன அவனை கொன்னுட்டீங்களா? ஒரு பெரிய சதி வேலையே நடந்துட்டு இருக்கு. ஐயோ, என் தலையே சுத்துது. முத்து எங்கடா இருக்க? நீ உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியாடா? ஏன் அர்ச்சனா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் முத்து எங்க வச்சிருக்க சொல்லு. ரோஜா, கொஞ்சம் சும்மாரு. முதல்ல முத்துக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு முத்து மேல இருக்கிற பாசமும் அக்கறையை விட எனக்கு 100 மடங்கு அதிகமா இருக்கு. நம்ம முத்து எங்க போனான்ற மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னா இதோ இங்க அடிபட்டு கிடக்குறானே, இவன் முடிச்சாதான் தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா இரு. முதல் வெளில போ, போ வெளில. சக்தி, நம்ம முத்துவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விக்கு பதில் காஞ்சனா சித்தியால தான் சொல்ல முடியும். என்னது? காஞ்சனாமாவா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.